ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 73வது பாடல். முருகன் திருவருள் பெற்று அருணகிரிநாத சுவாமிகள் தாம் பெற்ற அனுபவத்தை இங்கே விவரிக்கின்றார். திருவருளின் செயலாக இந்த பாடல் அமைந்துள்ளது. போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவம் முடிவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயந்தானே தரும் எனை இதன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லொனாது உதித்த ஆனந்தமே. போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் எனை தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லொனாது உதித்த ஆனந்தமே. போக்கும் வரவும் இல்லாத நிலை முருகப்பெருமானே உன் திருவருள் பெற்ற நிலை என்று கூறுகின்றோம். போக்கு வரவு என்றால் பிறத்தல் இறத்தல் கடந்த நிலை. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே மாணிக்க வாசக சுவாமிகள் வாக்கு திருவாசகம். அப்படிப்பட்ட முருகன் அருள் பெற்ற அந்த ஞான நிலையை நிஷ்டையை கூறுகின்றார் சுவாமிகள். போக்கும் வரவும் அது மட்டுமா, இரவும் பகலும். இரவும் பகலும் என்றால் மாற்றங்கள், அங்கே மாற்றங்கள் இல்லை. அங்கே அமைதியான ஆனந்தமே இருக்கின்றது. இராப்பகலற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் திருமந்திர வாக்கு. புறம்பும் உள்ளும் உள்ளும் வெளியும் வாக்கும் வாக்கும் மனமும் அங்கே அடங்கி போயிட்டு மாற்றம் மனம் கழிய நின்றோனே திருவாசக வாக்கு. புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவம் வடிவமும் இல்லை. வடிவம் இருக்கின்றது என்று கேட்டால் இருக்கின்றது, இல்லை என்று கேட்டதால் இல்லை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் முருகன் திருவருள் காட்சி. அருணகிரிநாத சுவாமிகளுக்கு வடிவமும் இல்லை, முடிவும் இல்லாத ஒன்று, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. பரம்பொருளுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. திருவண்ணாமலைக்கு செல்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். அதிகாலை வேளையிலே அண்ணாமலையாரர் ஊர்வலம் வருகின்றார். அப்பொழுது அங்குள்ள பெண்கள் அண்ணாமலையாரை போற்றி புகழ்ந்து பாடுவது போல மார்கழி மாதத்திலே திருவம்பாவை ஏற்றினார். அதிலே கூறுகின்றார், எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, முதலும் இல்லை முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட ஜோதி அருப்பெரும் ஜோதியாக இருக்கின்றான். அந்த பெண்கள் கூறுகின்றார்களாம், அப்படிப்பட்ட ஜோதியை நாம் பாடுகின்றோம் கூட்டமாக இருந்து. நீண்ட அங்கே மீன் போன்ற விழியுடைய பெண்ணே, நீ இன்னும் உறக்கம் எழவில்லையா, துயிலவில்லையா? இதோ நாம் பாடும் பாடலை கேட்டு வீதியிலே அந்த பெண் மயங்கி விழுகின்றாள், அழுது புரண்டு இருக்கின்றாள். இதை கேட்டும் உன் தூக்கம் துயில் எழவில்லையா? சீக்கிரம் எழுந்திரு, அண்ணாமலையாரை தரிசிக்கலாம் என்று கூறுவது போல் திருவம்பாவை அமைத்தார் மாணிக்கவாச பெருமான். முதல் பாட்டு, அதில் முதலில் கூறுவது ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி, முடிவும் இல்லாத, முதலும் முடிவும் இல்லாத பரம்பொருள் தத்துவம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டையோ வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ
மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் விதி வாய் கேட்டலுமே விம்மி விமிமை மறந்து போதார் அமளியின்னே நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனுமாக கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோரியம் பாவா என்று இறைவனை போற்றி பாடுகின்றார்கள். அந்த மார்கழி மாதத்திலே அதன் முதல் வரியே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அதுபோல் அருணா சுவாமி புரிகின்றார், இங்கே முடிவுமில்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும். அது என்னை முருகன் திருவருள் என்னை இடையறாது நின்று என்னுள் இரண்டர கலந்து நிற்கின்றது. மனோலயம் தானே தரும், மனமும் லயமாகிவிட்டது. முருகனின் பாதார விண்ணங்களை பற்றி வேற எதையும் சிந்திக்காமல் அந்த ஷடாட்சர மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு மனமும் அடங்கிவிட்டது. முருகா, நான் எனது என்னும் செருக்கை அறுத்து என்னை உன் கண்வசமாக ஆக்கி கொண்டாய். அருமுகவா மீண்டும் இங்கே கூறுகின்றார். அந்த ஷடாட்சர மந்திரத்தை அங்கே உட்பொருளாக வைத்து நான் தியானம் செய்து இருக்கின்றேன். நீ என்னை அழித்து உன்னுடைய ஆக்கி கொண்டாய். தன் வசத்தை ஆக்கும் அருமுகவா முருகா, இப்படிப்பட்ட இந்த பேரின்பத்தில் திளைக்கும் நான், இந்த ஞான வெள்ளத்தில் திளைக்கும் நாளை இதை நான் எப்படி விவரிப்பேன்? இந்த ஆனந்தத்தை சொல்லொணாது உதித்த ஆனந்தமே, இதை வார்த்தையால் விவரிக்க முடியுமா? முடியவில்லை. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையும் செல்ல என்னை விட்டவா என்று கந்தர் அலங்கார பாடலில் முன்பே கூறினார். சொல்லுவதற்கு இதுக்கு மேல் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நிலை, அந்த ஆனந்தத்தை வெறித்து கூட முடியாது. 3 வயதிலே ஞானசம்பந்த பெருமான் தந்தையாருடன் கோவிலுக்கு செல்கின்றார். சிவபாத ஹிருதயர் சிறந்த மறையோது மந்தனர் சீர்காழி குளக்கரையிலே அந்த குழந்தையை எரித்துவிட்டு நீரில் மூழ்கி அவர் ஸ்நானம் செய்கின்றார். சற்று நேரம் அகமர்ஷண அங்கே மந்திரம் சூத்திரத்தை அங்கே ஓதுகின்றார். அங்கே தண்ணீரிலே குழந்தையானது அப்பாவை தேடியது. சிறிது நேரம் பார்த்தது, அப்பாவை காணவில்லை. சின்ன குழந்தை அல்லவா, அழ ஆரம்பித்து விட்டது. குழந்தை அழுகின்றது, கண்ணீரிலிருந்து தண்ணீர் கொட்டுகின்றது. உடனே அம்மையப்பன், உலகத்துக்கே படியளக்கும் அம்மையப்பன் விடைமேல் தோன்றுகின்றார்கள். குழந்தைக்கு பசி என்று அம்மையப்பனுக்கு தோன்றிவிட்டது. பார்வதி தேவியுடன் இடப்பாகத்தில் எம்பெருமான் ஈசன் தோன்றுகின்றார். விடைமேல் உமையவள் ஞான பாலை போர்க்கிண்ணத்தில் சுரந்து குழந்தைக்கு புட்ட குழந்தையின் அழுகை நின்று அங்கே பால் வடியும் அந்த வாயோடு பாலகன் நிற்க ஜப நிஷ்டைகளை முடித்து விட்டு வருகின்றார் சிவபாத ஹிருதயர். குழந்தையை பார்க்கின்றார். கடைக்கோடியில் யாரோ கொடுத்த பால். இந்த அடிசிலை உனக்கு யார் கொடுத்தார்? எச்சில் பண்ணும்படியாக இருக்கும் இந்த அடிசில் உணவை உனக்கு யார் கொடுத்தார் என்று குழந்தையை கேட்க, குழந்தை ஒன்றுமே சொல்லாமல் இருக்க ஒரு சிறு குச்சியை எடுத்து அடிக்க ஓங்குகின்றார். அப்பொழுது 11 பாடல்கள் பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். தோடுடைய செவியன் தோடுடைய
செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே ஏ ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே என்று கீழுடைய பெம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று தந்தைக்கு அந்த விடைமேல் இருக்கும் பெருமானையும் பெருமாட்டியும் காட்டுகின்றாராம் ஞானசம்பந்த பெருமான். அதிகம் பாடியும் வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை அந்த ஆனந்தத்தை. ஆளுடைய பிள்ளைக்கு ஆனந்தம் எல்லை மீறி இருக்கின்றது, ஞானப்பால் போன்ற பின். அதை கூறும்போது சேக்கிழா பெருமான் கூறுவார், ஒரு அளவுக்கு மேல் பெம்மான் இவனென்றே என்று கூறியவர் எம்மை இது செய்த பிரான் என்று கூறினாராம். சேக்கிழா பெருமான் வாக்கு, எம்மை இது செய்த பிரான். அகப்பொருள் உண்மையை வைத்து இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. எம்மை இது செய்த பிரான், இது செய்த பிரான். இது என்றால் என்ன? எம்மை ஞானத்தில் திளைக்க வைத்த பிரான் இந்த பிரான். செம்மை பெருவெடுத்த திருத்தோடுடைய செவியனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி தாதையார்க்கு எம்மை இது செய்த பிரான் இவனென்றே என இசைத்தார் என்று இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. எம்மை இது செய்த பிரான் என்று தந்தையாருக்கு ஈசனாரை காட்டினாராம் ஞானசம்பந்த பெருமான். அப்படி ஆனந்தத்தில் திளைத்து இருக்கக்கூடிய அருணா சுவாமிகளும் இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை, சொல்லோனாது உதித்த ஆனந்தமே என்று அந்த பரிபூர்ண ஆனந்தத்திலே திளைத்து ஞான நிஷ்டையிலிருந்து வழங்கிய இந்த கந்தர் அலங்கார பாடலை பாடி நாமும் உய்வு பெறுவோம். முருகப்பெருமான் பாதார விந்தங்களை ஸ்மரித்து எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளாலே சகல வளங்களையும் பெற்று இகபர சுகங்களையும் பெற்று ஞானத்தை பெற்று உய்வு பெறுவோமாக. போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயந்தானே தரும் என இதன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லுனாது உதித்த ஆனந்தமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.